வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி. ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து வந்துட்டு கோயம்புத்தூர் போக போகிறோம். நம்ம நைலா, ஐரா, பமி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் கம்மிங் ஆக போகிறாங்க. நம்ம ஹோமுக்கு போக போகிறாங்க. எத்தனை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் பேக் பண்ண வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ பொருள். இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா பெட்டு நிறைய திங்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி தான் வந்துட்டு காருக்குள்ளே வச்சுக்கிட்டு நைலாவையும் தூக்கிட்டு பமியும் கூட்டிகிட்டு இந்த பூனை வேற வந்திருக்கு, இவனெல்லாம் கூட்டிகிட்டு நான் எப்படி போக போகிறேன்னு சொல்லி தெரியல. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் நம்ம பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நிறையா இருந்த திங்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 2-3 பெட்டிக்குள்ளே மட்டும் போட்டு அடைச்சாச்சு. பெட்டி நம்பர் 1, பெட்டி நம்பர் 2 இதில் கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் என் பேகு, நைலாவோட 2 குட்டி பேகு, அதுக்கப்புறமா அந்த கேஜ், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கி நீ காருக்குள்ளே வைக்கணும். நாங்கள் ரெடி ஆகணும். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 12:30க்கு வந்து நம்ம இறங்கிடணும். என்ன ஐரா, போகலாமா? ஐரா ஏதோ தேடுறா, எதையோ வாங்கிட்டு வந்திருக்கா, பிடிச்சிட்டே வராளே. என்ன ஐரமா, போகலாமா? சரி, அப்போ ஐரா வரல போல இருக்கு. அப்போ ஐரா வரல, அதனால் வந்துட்டு நானும் பாமி நைலா மட்டும் போகலான் இருக்கோம். ஐரா வந்துட்டு வர வேண்டாம், ஐரா இங்கேயே இருக்கட்டும். ஓகே தானே? இங்கே இருந்துக்கோ. மணி வந்துட்டு 1 தான் ஆச்சு, மத்தியானம் 1 தான் ஆச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். கிளம்பிட்டோம் நாங்கள் இங்கேருந்து. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணியாச்சு. பயங்கர மூடி கிளைமேட்டு. வேங்க, தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. தண்ணி இது வரைக்கும் இருந்துச்சு, கொஞ்சம் நேரம் மழை நின்னாலும் அப்படியே உள்ளே போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. இங்கெல்லாம் அலர்ட் கொடுத்துருக்காங்க. கோழிக்கோடு, இந்த கண்ணூர், வயநாடு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு அலர்ட்டா ரெட் அலர்ட்டான்னு தெரில, ஆனால் ஒரு அலர்ட் இருக்குது. நம்மளோட நிக்கி இதுக்குள்ளே இருக்கா. நிக்கியோட கேஜை தூக்கி உள்ளே வச்சிட வேண்டியது தான். காரை ஸ்டார்ட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா உள்ளார பூனையும் வச்சுருக்கோம்ல, அதனால். ஏன்னா நாங்கள் வரதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போவோம். மணி வந்துட்டு கரெக்டாக 1:10 ஆச்சு. சனிக்கிழமை. அநேகமாக நாளைக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பீங்க. ஐரா உட்கார்றதுக்கு சீட் ரெடி பண்ணியாச்சு. பமி உட்கார்றதுக்கு, நைலா உட்கார்றதுக்கு, நான் உட்கார்றதுக்கு, எல்லோரும் உட்கார்றதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக சீட் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் புதுசாக வந்துட்டு நம்மளோட காரில் 70mm கேமரா மாட்டியிருக்கு. இந்த கேமரா வந்துட்டு நேற்று மாட்டினேன் நான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கேமரா வந்துட்டு அப்பப்போ ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. அதனால இப்படி ஒரு அப்டேட் பண்ணியிருக்கு காரில். இதில் என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணுறப்போவும் கார் ஸ்டார்ட் பண்ணுறப்போவும் ஃபார்மட் மெமரி கார்டு அப்படின்னு சொல்லி காட்டுது. இது யாருக்காச்சும் தெரிஞ்சு அப்படின்னா என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். யாருக்காவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கான்னு சொல்லுங்கள். நான் மெமரி கார்டு வீட்டுக்கு போய் மாற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மாற்றி பார்த்தும் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கஸ்டமர் கேரை வந்துட்டு கூப்பிட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் எப்போவுமே. ஓகே, வண்டிக்குள்ளே செட்டில் ஆயாச்சு. பயங்கர மழை திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று நைட்டு ஆரம்பிச்சது மழை. ஆனால் நான் எங்களுக்கு மட்டும் எப்படிதான் இப்படி தோண்ட என்னமோ என்னது தங்கம் வரும் சொல்ற மாதிரி தோண்ட திங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். வண்டி நிறைய திங்ஸ் இருக்கு, நல்ல திங்ஸ். நைலாவையும் படிக்க வச்சாச்சு. நைலாவை இந்த மாதிரி கார் சீட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலே இந்த பேக்லேயே போட்டு வச்சுட்டேன். அதுங்கிறப்போ கொஞ்சம் இடுப்பெல்லாம் பெண்ட் ஆகாமல் அப்படியே ஃப்ளாட்டாக தூங்கலாம்ல. அப்புறம் நானும் இப்படி பிடிச்சிக்குவேன். அப்போது ஆஃப்டர் 2.5 months நாங்கள் வந்து கோயம்புத்தூர் போகிறோம். அதே மாதிரி நான் கூட இடையில ஒரு டைம் போயிட்டு வந்துட்டேன். நைலா வந்து ஃபஸ்ட் டைம் போகிறான். நைலாவோட ஆக்சுவல் ஊருக்கு போகிறா. நைலாமா போகலாமா? எந்திரிச்சிட்டியா? ஐயோ, நம்ம ஃபர்ஸ்ட் டார்லிங்கை காட்டவே இல்லை. வெளியே நல்ல மழை, ஏன்னா அலர்ட் கொடுத்துருக்காங்கல்ல. என்ன பண்ணிருக்கீங்க? அப்பதான் நாங்க பார்த்தேன். எங்க பார்த்த இவங்களெல்லாம்? பார்த்தேன், ஆனா அப்போ ஆஃப் பண்ணிட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் முடிச்ச கை கட் பண்ணுங்க. அவங்க எப்படி கட் பண்ண முடியும்? நம்ம தான் கட் பண்ணணும். நைலா எங்க போறா? நைலா கோயம்புத்தூர். ஓ, நைலா அழுதப்ப ஐராமா சொன்னோடனே நிப்பாட்டிட்டா. நைலா அழுதுட்டு இருந்தா கொஞ்ச நேரமும், நான் கையில வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஐரா சேச்சி அழாத நைலா அப்படின்னு சொன்ன உடனே
அழுக நிப்பாட்டி தூங்க ஆரம்பிச்சிட்டால இரமா. இதுக்கு சேச்சி வேணுங்கிறது. இதான் நம்மளோட ஐரா வீடியோ. கமெண்ட் பண்ணுங்க. பாய். கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் வெறும் மலை மட்டும்தான். ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியாச்சு. இன்னும் வந்துட்டு மழை நிற்கிற மாதிரி தெரியல. பயங்கர டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் வந்துட்டு 6 நிமிஷத்துக்கு இந்த டிராஃபிக் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 7 நிமிஷம் லேட் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம ஆக்சுவலி 5:20க்கெல்லாம் போய் ரீச் ஆக வேண்டியது. இப்போ 5:34 காட்டிகிட்ருக்கு. ஐரா ஒரு சைடு தூங்குறா, மம்மியும் குழந்தையும் ஒரு சைடு தூங்குறாங்க. இவனுங்கெல்லாம் தூங்குறத பார்த்தா எனக்கும் தூக்கம் வந்துடும் போல இருக்கு. நம்ம நைலா வந்துட்டு ட்ராவல் பண்ணியிருக்கா காரில். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு லாங் ட்ராவல் பண்ணதில்லை. ஆல்மோஸ்ட்டு ஒரு 180 கிலோமீட்டர் பக்கம் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நைலா ட்ராவல் பண்ணுறா. ஐரா வந்துட்டு 2 மாதத்தில் கோயம்புத்தூர் வந்தான்னு நினைக்கிறேன். 2 மாதத்துலேயோ 2.5 மாதத்துலேயோ கோயம்புத்தூர் வந்தா. நைலா வந்துட்டு பிறந்து 40 டேஸ்லேயே கோயம்புத்தூர் போயிட்டுருக்கா. ஏன்னா அங்கே மழை நிற்கவே மாட்டேங்குது. ஊரில் பம்மியோட அம்மா வீட்டில் வந்துட்டு மழை நிற்கவே மாட்டேங்குது. மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. இதில் என்ன ஆகுது அப்படின்னா எண்ணெய் வச்சாலும் ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஸ்மெல் வந்துடுது. நம்மளே ஆடாமல் கொஞ்ச நாள் அப்படியே உட்காந்தோம்னா நம்ம மேலேயும் ஃபங்கஸ் வந்துடும் போல இருக்குது. அந்தளவுக்கு வந்துட்டு அங்கே அந்த சன்லைட்டோட பிரச்சனை இருக்குது. சன்லைட் வந்துட்டு அவ்வளோக்குன்னு வரமாட்டேங்குது. அங்கே சுற்றியும் மரங்கள்லாம் இருக்கிறனால. அதனால தான் சரி நம்ம போகலாம். நம்ம வீட்டில் வந்து நிறைய சன்லைட் வரும், பிரச்சனை இல்லை சன்லைட்டுக்கு. ஏன்னா சன்லைட் பிறந்த குழந்தைக்கு பார்த்திங்க அப்படின்னா சன்லைட் வந்து ரொம்ப முக்கியம். அப்போது கூட்டிகிட்டு போனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் சரி போகலான்னு முடிவு பண்ணோம். ஐயோ கருத்து பிடிச்சிருச்சு போல இருக்கு இல்லை? என்னாச்சுடா? ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடை வந்துட்டு நம்ம ரீச் ஆக போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 20-25 மினிட்ஸில் வந்துட்டு ரீச் ஆகிடுவோம். பமிக்கும் ஐராக்கும் வந்துட்டு அப்பா வந்துட்டு இப்போ ஒரு சீக்ரெட்டை ரிவீல் பண்ண போகிறேன். என்ன தெரியுமா? நம்ம வீட்டில் உனக்கு, பமிக்கு, நைலாக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ரெடியா? ரெடியா? அந்த அந்த ராக்கி தானே? ராக்கியா? ராக்கி தான். ராக்கி தான் சர்ப்ரைஸ். ஆமா எல்லாம் அவனுங்களே தான் உட்கார் நீ. ஸோ ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்க 3 பேர்த்துக்கு அங்கே காத்துக்கிட்டு இருக்கு. நான் ரொம்ப பெருசா நான் பேசி முடிச்சிடுறேன். ரொம்ப பெருசா பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ண ஒரு விஷயம். நம்ம திடுதிப்புன்ட்டு வந்துட்டு போய் நிற்கிறனால அக்கா கிட்ட சொல்லி நேற்று ஓரளவுக்கு வீடு க்ளீன் பண்ணுங்க அக்கா, பேலன்ஸை வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி இந்த பிளானு, எந்த பிளானு? இந்த சர்ப்ரைஸ் பிளானும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசா போட்ட ஒரு பிளானு சிறுசா பார்த்தீங்க அப்படின்னா முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்பனால ஏதோ முடிஞ்சது சின்னதா பண்ணிருக்கேன். ஓகே தானே? நீ அழுக மாட்டீல? சர்ப்ரைஸ் சின்னதா இருக்குன்னு சொல்லி அழுகல மாட்டீல? அப்ப போலாமா? இதோ சர்ப்ரைஸ்க்காக பாத்தீங்க அப்படின்னா எங்க ஆளுங்கெல்லாம் நிக்கிறாங்க. சர்ப்ரைஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. நம்ம வீட்டுல வந்துட்டு சர்ப்ரைஸ் இவங்களுக்காக. அது அவங்களுக்கு நான் காட்டல. ஐரோமாவோட வீடு வந்தாச்சு. ஸ்கூல் அங்க இருக்கு. இதெல்லாம் இருக்குல்ல? தெரியுமா? ரெடி தானே சர்ப்ரைஸ்க்கு? என்ன சர்ப்ரைஸ்? அங்க இருக்கு சர்ப்ரைஸ். நம்ம வீடு பார் லைட் எல்லாம் போட்டு பயங்கரமா இருக்குல்ல. மேல எல்லாம் யாரும் நிக்கிறாங்க. யாரா அது? யாரா அது? ஹல்கோன் இங்க வரல. அது சும்மா சீன்ல காட்டுது. படத்துல தான் காட்டுறது இல்ல. அப்புறம் ஏன் பயந்து நீ படத்துல காட்டுறப்போ? தெரியல, போய் பாப்போம். மழை கம்மியா தான் இருக்குடி. இதே மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. எனக்கு ஏதோ பூச்சிகள் இருக்காங்க. அப்பா நான் ஒண்ணு நினைச்சேன், 2 சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன 2 சர்ப்ரைஸ்? என்ன 2 சர்ப்ரைஸ்? ஐரா, பமியா, என்னடா இத்தனை கார் நிக்குது நம்ம வீட்டுக்கு முன்னாடி? சர்ப்ரைஸுக்கு ரெடியா? ஐயோ, வீடு பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம்.
சுஜய் ப்ரோ இருக்காங்க, யார் யாரோ இருக்காங்க. ஐயோ இனி இங்க யாரும் இருக்காங்களே. நீட்டா பேசணும் ஐராமா, சரியா? இல்ல யார் யாரோ இருக்காங்க. தெரியலையே யாருன்னு. யாரா அவங்கலாம்? ஓகே வரட்டா? வாங்க. வெல்கம் நைலா. நைலா நம்ம வீடு. ட்ரையல்லாம் பாத்துருக்குல்ல. ஹாய். ஹாய். இங்க போய் நந்தினி ஐரா கண்ணு வா. வச்சிட்டு இருக்கா. வாயிரா. வாயிரா. ஐரா இங்க வா. வா. ஓடி வா. சீக்கிரம் வா. அக்கா 3 2 1 சொல்ல போறீங்க. ஐயோ இங்க எல்லாமும் நிக்கிறாங்க எல்லாம். நான் சொல்லிட்டா? ரெண்டு பேரும் சேர்ந்து அக்கா சவுண்டாவே சொல்லலாம். ஓகே சொல்லிட்டா? 3 2 1. என்ன பண்ணிட்டு சொல்லு. அங்க பாரு ஐயா, அங்க பாரு, அங்க மேல பாரு. சூப்பர். ஏய் நல்லா இருக்கு ப்ரோ. ஐயோ இங்க பாரு, உன் போட்டோ பாரு. அதான் இங்கே இருக்கு பாரு. ஓ இங்க இருக்கா? பாத்தியா? சூப்பர்ல. வா ஐரா கேக் கட் பண்ணலாம் வா. நைலா எப்படி கூப்பிட்டீங்க? நீ ரெண்டு பேரும் ரெடி தான். ஓகே அக்கா வாங்க. ஒரே நிமிஷம். ஒரே மேல இருக்காளா? மலை. ஓகே ஓகே. அதனால ஓகேவா? ரெடி 3 ஹாப்பி ஹோம் கமிங் நைலா. எங்க நைலா கூட்டு போ நீ போ. ஐயோ ஐரா நைலாக்கு பதிலா ஐரா கூட்டி விட்டுரு. ஐரா கூட்டி விடுறேன். வெல்கம் நைலா பரி. வெல்கம் நைலா. என்ன தூங்கிட்டு இருக்கா? போதுமா? ஓகே ஐரா ஹாப்பியா? ஐரா இங்க பாரு. நைலா ஹாப்பி தானா? எங்க போற? எங்க போற? அவ்வளவுதான். நீ இது கழிச்சா நான் சாப்பிட்டேன், எனக்கு போதும். இரு இரு ஐரா வா. வா அங்க மம்மி கூட சேர்ந்து வா. வா போலாமா? வந்தாச்சு. ப்ரோ வாங்க ப்ரோ, உள்ள வாங்க. ஸோ ஃபைனலி வந்துட்டு இங்க வந்தப்பதான் நிம்மதியா இருக்கு. வீட்டுக்கு வந்தாச்சு. ஐராவும் வந்துட்டு அவரோட குடும்ப ஆரம்பிச்சிட்டான். சுஜய் ப்ரோ அன்னைக்கு வந்து குழந்தைய பார்க்கல, கார்த்தியா நந்தினி வரவே இல்லை.